ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சம்பூசா பார்ப்போம். இந்த நோன்பு வர்றது, ரமலான் வருது. நோன்பு நேரத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த சம்பூசா ஒரு ஹெல்த்தியான சம்பூசாவாக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு வானொலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிங்க. சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு போட்டு நல்லா பொரிய விட்டு, ஒரு 4 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு தாளிக்கிறோம். சேர்த்து வதக்குறோம். அதையும் பூண்டு ஒரு 10 பல் நல்லா துருவி அதையும் நம்ம இதில் போட்டு சேர்த்து வதக்குறோம். இந்த சம்பூசா சிக்கன் இருக்கும், தால் இருக்கும், பருப்பு, வெஜிடபிள் 3 கலந்தது. மேகி க்யூப்பு ஒரு 2 போட்டுக்கிறோம். இது ஹோம்மேடு மேகி க்யூப்பு. நீங்கள் கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்ம வீடியோவிலே இருக்குது, எப்படி செய்கிறதுன்னு வேண்டாம் பார்த்து செய்கிறா இருந்தால் செஞ்சுக்கிங்க, இல்லாட்டி கடையில் வாங்கிக்கலாம். ஒரு மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. இதில் நான் வேறு எதுவும் மசாலா போட மாட்டேன். நீங்கள் வேணால் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா வேண்டாம் நீங்கள் சேர்த்துங்க. அது ஆப்ஷனல் தான், நான் சேர்க்கலை. வேண்டாம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சிக்கன் கீமா, நல்லா கொத்துன சிக்கன் கறி ஒரு 250 கிராம் சேர்த்துருக்குறேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை மிளகா நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ காரத்துக்கு ஏற்ற போல் நம்ம பொடிசாக நிறையா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகா நான் சின்ன பச்சை மிளகாவும், உரப்பூரில் பச்சை மிளகாவும், இந்த பஜ்ஜி மிளகாவும் சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதனால் அது பச்சையாக ரொம்ப அதிகமாக தெரியும். நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், பஜ்ஜி மிளகாவும் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஒரு 350 கிராம், கேரட் 350 கிராம், பச்சை பட்டாணி ஒரு 350 கிராம். இதை போல் நல்லா சின்னதாக கட் பண்ணி இதையும் போட்டு சேர்த்து வதக்குறோம். இந்த பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இந்த இதிலையே வேகணும். அப்படியே போட்டு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணியெல்லாம் சேர்க்காமே அதிலே வேக விடுங்க. வேண்டாம் லைட்டாக தெளிச்சிக்குங்க, ரொம்ப ட்ரையாக வரக்கூடாதுச்சுன்னா. உப்பு தேவைக்கான எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக விடுங்க. அடிக்கடி கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிச்சிடாம. ஏன்னா நம்ம சிக்கன் கொடுத்துருக்கோம், அதிலே தண்ணி விட்டு நீர் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. அந்த ஒரு 3/4 பாகம் காய்கறி வந்த பிறகு பருப்பு ஒரு 2 கிலோ. இது நான் அதிகமாக செய்கிறேன். நீங்கள் வேண்டாம் கம்மியாக செய்கிறா இருந்தால் அந்த குவான்டிட்டிலாம் எல்லாம் குறைச்சிங்க கொஞ்சம். 2 கிலோ பருப்பை ஊற வச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடுங்க, தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டி இந்த 2 கிலோ பருப்பை போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறோம். இதுக்கு தண்ணி கிண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சேறு மாதிரி ஆகிடும். அது சம்பூசாக்கு அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். அதனால் இந்த சூட்லேயே நீங்கள் மூடி அந்த அனல்லையே அந்த ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா நல்லா அந்த பருப்பு வெந்துட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த வெந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம கிண்டி விட்டுட்டா போதும். கீழே உள்ள வெந்திருக்கும், மேலே இப்படி பரட்டி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வெந்துடும், எல்லா பருப்பும் வெந்துடும். அது போல் ரெடி ஆகிடும். வெந்த பிறகு இறக்கி வச்சுக்கிட்டு வெளியே வச்சுக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் நிறையா கூடுதலாக வெட்டி போட்டுங்க. இங்கே மல்லித்தலையும் பக்தோனிஸும் சொல்லுவாங்க, அது நம்ம ஊர் பக்கம் இருக்காது. அது ரெண்டையும் நான் கலந்து வெட்டியிருக்கேன். நீங்கள் மல்லித்தலை மட்டும் நிறைய கொஞ்சம் கூடுதலாக வெட்டி போட்டு சம்பூசா இதை போல் செய்யணும்.
நம்ம இந்த மாதிரி சம்பூசா பற்றி செய்கிறோம். நீங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக வேறு மாதிரி செஞ்சுக்கலாம். இதே போல் செய்கிறா இருந்தாங்க அது தனி வீடியோ போடுறேன். தேவைண்டா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்புக்கு நல்லா வசதியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து அப்பப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.